கனவாண்டின் நாயகன் எங்கள் பாசத்திற்குரிய அண்ணன் கார்த்திக் உள்ளிட்ட அனைவரையும் வணங்கி இங்கே குழுமியிருக்கும் அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புதிதாக பதவியேற்றிருக்கும் தலைவர் பங்காளி சோமசுந்தரம் அவர்கள் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். ஆனால் அவர் ப்ரொஃபஸர் பழனிசாமி விசி சுப்பையா சார் வர்றப்போ அவங்க கூட அவரை பார்த்துருக்கேன். பழக்கம் கிடையாது. கடந்த ஆண்டு குட்வில் மிஷனில் ரோட்டரி குட்வில் மிஷனில் சிங்கப்பூர் மலேசியா போயிருந்தோம். அப்போ என்னோட ரூம்மேட் அவர். அப்போ தான் நாங்கள் பழகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ தான் அவர் சொன்னார், அந்த மலேசியாவில் உள்ளவங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கப்போ என்னோட உறவினர்களை பற்றி சொன்னேன். அப்போ தான் அவர் என்னோட உறவினருக்கு தெரிய வந்தது. அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் பங்காளிங்கிற வார்த்தையை தவிர வேறு எதுவும் சொல்ல மாட்டார். பழகிறதுக்கு ரொம்ப இனிமையானவர். அது இங்கே வந்திருக்க உங்களை பார்த்தே எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். மாவட்டத்தில் உள்ள அனைத்து ரோட்டரி சங்கத்திலிருந்தும் வந்திருக்காங்க. அவர் பணியாற்றிய தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திலிருந்தும் வந்திருக்காங்க. அது மட்டுமல்லாமல் அவருடைய நண்பர்கள் மனவளக்கலை, இதுவே சாட்சி. அவரை பற்றி சொல்லணும்னா இதுதான் இங்கே அவரோட பழக்க வழக்கம். அவர் ஒரு குழந்தை மாதிரி. அவர் பார்க்குற இடத்துல அது எந்த இடம்னு பார்க்க மாட்டார். நம்ம கவனிக்கலைன்னாலும் பங்காளி அப்படின்னு ஒரு தட்டு தட்டிடுவார். அந்த அளவுக்கு நல்ல மனம் கொண்ட அவரை இந்த தருணத்தில் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கேன். அதுபோல் அவரோடு சேர்ந்து இன்று பதவியேற்றிருக்கும் செயலாளர் வீரபாண்டியன், பொருளாளர் சகோதரர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் மாவட்டத்தின் சார்பாக எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு 5வது சங்கம் புதுக்கோட்டையில் புதிய சங்கம். அதை துவக்கி கொடுத்துட்டு அமைதியாக அமைந்திருக்கும் அப்துல்லா எது செஞ்சாலும் பிரம்மாண்டமாக செய்யணும்னு ஒரு ஆசை அவருக்கு. இன்னைக்கு வர 29ஆம் தேதி எங்களுக்கு ரோட்டரி அவார்ட்ஸ் நைட்டு. அந்த அவார்ட்ஸில் அதிகப்படியான எண்ணிக்கையில் இன்னைக்கு முன்னாடி இருக்கிறது சிட்டி ரோட்டரி சங்க தலைவர் தான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காரு. கவர்னர் கொடுக்குற அவார்டெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு டேரஸ் எடுத்துகிட்டு வரேன்னு இருக்காரு. நிச்சயமாக பெருவாரியான விருதுகளை பெறவிருக்கிறார். அவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சத்தமில்லாமல் சாதனை படைத்து இங்கே அமர்ந்திருக்கும் எங்களது கனவு நாயகன் கார்த்திக் அவர்கள் ரோட்டரி வரலாற்றிலேயே புதிய உறுப்பினர்கள் இந்த ஆண்டு மட்டும் 2338 புதிய உறுப்பினர்களை இணைத்து ரோட்டரி வரலாற்றிலேயே ஒரு சாதனை படைக்கிறார். இதுவரைக்கும் எந்த ரோட்டரி இன்டர்நேஷனல்ல எந்த மாவட்டத்திலையும் இந்த அளவுக்கு புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை கிடையாது. இது நமக்கு அடுத்து பார்த்தோம்னா 950 உறுப்பினர்களோட 2வது ரேங்க்ல இருக்காங்க. அந்த 950 உறுப்பினர் நம்ம புதுக்கோட்டையிலே சேர்த்திருப்போம். அந்த அளவுக்கு நம்ம அண்ணன் மோகன்ராஜனோட ஆலோசனையில 5 புதிய சங்கம், அது இல்லாமல் இன்னொரு சங்கம் வர இருக்குது இன்னும் 2 நாள்ல. அது மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு வரலாற்று சிறப்பாக நமது புதுக்கோட்டையில் 475 உறுப்பினர்களோட ஒரு பேரரசு அப்படிங்கிற ஒரு சங்கமும் வர இருக்குது. அதுவும் உலக ரெக்கார்டு தான். இது வரைக்கும் எந்த மாவட்டத்திலையும் ரோட்டரி இன்டர்நேஷனல்ல கிடையாது. இதுதான் அதிகமான உறுப்பினர்கள் கொண்ட சங்கமாக இந்த பேரரசு திகழ இருக்கிறது. அந்த வகையில் பல பெருமைகளுக்கு சொந்தக்காரராக இங்கே அமைதியாக அமர்ந்திருக்கும் நமது அண்ணன் கார்த்திக் அவர்களுக்கு இந்த தருணத்தில் உங்கள் அனைவரின் சார்பாக எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு பதவியேற்றிருக்கிற நம்ம தலைவர் சோமசுந்தரம் அவர்கள் பதவியேற்கிறதுக்கு முன்னாடியே ஒரு இரத்த தான முகாம் பண்ணி முடிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் 9 திட்டங்கள் இங்கே நலத்திட்டங்களை வழங்குறதுக்கு ரெடியாக இருக்காரு. அந்த நலத்திட்டங்களை வழங்கி இந்த ஆண்டு முழுவதும் அவர் சங்கத்தின் பெயர் புதுகை வெற்றி எல்லா வெற்றிகளையும் பெற்று புதுக்கோட்டையில் புதிய ஒரு வரலாறை படைக்க வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.